Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஹெல்தியான மட்டன் லிவர் பெப்பர் கிரேவி தான். இது வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு வசனாவது இந்த மாதிரி லிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சப்பாத்தி சாதம் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த பெப்பர் கிரேவியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் லிவர் பெப்பர் கிரேவி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஃபைன் பவுடராக நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் 2 பீஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஈரலை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா இந்த ஆயிலையே வதக்கி விடுங்க, தண்ணி சேர்த்தாம. ஏன்னா இதுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். ஒரு பாதி அளவு இதுலேயே குக் ஆகிடணும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஈரல் செய்யும் போது இந்த ஈரலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இது ஓப்பனில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அடுத்து கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அந்த ஈரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு, இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அதே கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனாலும் அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சனும் அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, அப்போ தான் அந்த கிரேவியோட ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டு அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஈரில் வதக்கக்குள்ளாரையே கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம், குருமிளகும் சேர்த்துறோம், அதனால் காரத்தை பார்த்துட்டு சேர்த்திக்குங்க. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியிலிருந்து பாதி மட்டும் இப்போ சேர்த்திக்கலாம். ஒரு 2 செகண்டுக்கு இதை நல்லா இந்த ஆயிலையே வதக்கி விடுங்க. அடுத்து இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஈரல் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஆயிலையே நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அடுத்து இந்த ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்காதீங்க, கம்மியாக தான் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக செய்ய போகிறேன், அதனால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா திக்காக ஃப்ரையாக பண்ணுறீங்கனாக்கா தண்ணி வந்து 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுக்குற மாதிரியா இருந்தால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பரோட்டாவுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 10 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் மீதி இருக்கிற இந்த பொடியை சேர்த்திடலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்திட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான மட்டன் லிவர் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி லிவர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த ரெய்னி கிளைமேட்டுக்கு கோல்டுக்கும் குளிருக்கும் இந்த மாதிரி பெப்பர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, பரோட்டாக்கு சூப்பரான சைட் டிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.